இத்தனை நாளாக பல பாப்பங்களை பண்ணி இந்த குடும்பத்தை காப்பாற்றின்னு இருந்தேன், ஆனால் இந்த குடும்பமே இன்னைக்கு என்னை கைவிட்டுடுத்து. நீங்கள் தானே ஆத்ம பந்து, நீங்கள் தானே அநாத பந்து, தயா சிந்து, நீங்கள் தானே காப்பாற்றணும்னு சொல்லவே நாரதர் காதை காண்பி அப்படின்னார். வலது காதை காண்பிச்சா ராம ராம ராம் தாரக நாமத்தை உபதேசம் பண்றார். வால்மீகிக்கு ராமான்னு சொல்ல வரல, அதை அப்படி திருப்பி போட்டு உபதேசம் பண்ணினார். இது என்னடா மரம்னு கேட்டார். மராமரம்னார். அதையே திருப்பி திருப்பி சொல்லின்றார். மரா 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 மரா. ராமநாமத்துடைய ஒரு பிரபாவம் என்னன்னா, அதை நேர ஜபம் பண்ணினாலும் பிரயோஜனம், உல்டாவா ஜபம் பண்ணினாலும் பிரயோஜனம். லக்ஷ்மிதர கவிங்கிற ஒரு பெரியவர் போதேந்திராளுக்கு முன்னாடியே நாம சித்தாந்தம் பண்ணினவர். அவர் தன்னுடைய நாம சித்தாந்த கிரந்தத்தில் ஒரு ஸ்லோகத்தில் ராமநாமத்தோட பிரபாவத்தை சொல்றார். அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த ராமாங்கிற 2 அக்ஷரம் உன்னுடைய நாக்க தொட்டுடுத்துனா கூட பாப்பங்கள்லாம் போயிடுறோம். நோ தீக்ஷாம் நஜ தட்சிணாம் நஜ புரஸ்சன்யாம் மனாகீக்ஷதே மந்த்ரோயம் ரசனாஸ்பிருகேவ பலதி ஸ்ரீராமநாமாத்மக மந்த்ரோயம் ரசனாஸ்பிருகேவ பலதி. அத ராமான்னு சொன்னா என்ன, மரான்னு சொன்னா என்ன, ரம இந்த 2 அக்ஷரத்துடைய பிரபாவம் என்னங்கிறத தியாகராஜர் சொல்றார். சிவமந்திரமோ நகு மஜீவமோ மாதவ மந்திரமோ நகு ராஜீவமோ వివరము తెలిసిన గనులకు మ్రొక్కేద వివరము తెలిసిన గనులకు మ్రొక్కేద వితరణ గుణ శ్రీ త్యాగర ఉదయవరణి சிவமந்திரமுனகு மஜீவமு. சிவமந்திரமா இருக்கக்கூடிய பஞ்சாட்சரத்தினுடைய ஜீவாட்சரம் நமசிவாய அப்படிங்கிற பஞ்சாட்சரத்தினுடைய ஜீவாட்சரம் மா. மாதவ மந்திரமுனகு ராஜீவமு. நாராயணாங்கிற அஷ்டாட்சரத்தில் இருக்கக்கூடிய ஜீவாட்சரம் ர. ஜீவாட்சரம்னா அந்த மந்திரத்தினுடைய ஜீவனே அதில் தான் இருக்கு. நமசிவாயாங்கிறதுல மாவை எடுத்துட்டோமானால் நஷிவாயன்னு ஆயிடும். மங்களமே இல்லாதவர்னு அர்த்தம் வந்துடும். மங்களத்தை கொடுக்குற சுவாமிக்கு நமஸ்காரம் அப்படிங்கிற அர்த்தம் மாறி போயிடும். நாராயணா அப்படின்னுட்டாலே கதி கொடுக்கிறவன் அர்த்தம். அந்த கதி கொடுக்கிறவரா இருக்கிறவருக்கு ந அயனாயன்னு ஆயிடும். நாராயணாய நமோ நாராயணாய அப்படிங்கிறதுல ரவை எடுத்துட்டா ந அயனாய அப்படின்னா கதியே இல்லாதவர்னு அர்த்தம் ஆயிடும். அப்ப இந்த 2 மந்திரங்களுடையவும் ஜீவனா இருக்கிற 2 அக்ஷரங்களும் சேர்ந்துதான் ராமான்னு ஆயிருக்கு. ரானா பிரம்மம், மானா பிரகிருதி. ராமானா மூலாதாரம், மானா சகசிராரம் இல்லையா. ரானா ராமர், மானா சீதை, இப்படி அர்த்தம் சொல்லிண்டே போகலாம். அதுக்கு ரங்கிறது அக்னி பீஜம், ஆங்கிறது சூரிய பீஜம், மாங்கிறது சந்திர பீஜம், சொல்லிண்டே போகலாம் இல்லையா. அதனால ராமநாமத்தோட பிரபாவத்தை சொல்லி மாள் அது பரமேஸ்வரனே காசி கஷேத்திரத்தில் உட்காந்து ராமநாம தாரகத்தை தான் ஜபம் பண்ணிட்டே இருக்கார். ஏன் அப்படின்னுட்டா, அந்த காசியில் யாரெல்லாம் உயிரை விடுறாளோ அந்த காசியில் உயிரை விட்டால் மோட்சங்கிறது எதனால, பரமேஸ்வரன் அந்த ஜீவனை மடியில் போட்டுண்டு தாரக நாமத்தை உபதேசிச்சு கரையத்துறாராம் எல்லாத்தையும். அதனால தான் காசி கஷேத்திரத்தில் மரணமானால் முக்தி அப்படின்னு காசி கஷேத்திர மகாத்மியம். அப்படிப்பட்ட ராமநாமம் இல்லையா. அந்த ராமநாமத்தை உபதேசம் பண்ணிட்டு போயிட்டார் நாரதர். அதில் ஜபத்தில் உட்காண்டார். ரத்னாகரன்கிற வேடனா உட்காண்டார். எழுந்துக்கரத்தை வால்மீகிங்கிற பிரம்ம ரிஷியா எழுந்துட்டார். அதான் ஆச்சரியம் இல்லையா. விஸ்வாமித்திரர் எத்தனை இந்த பிரம்ம ரிஷி பட்டம் வாங்கிறதுக்கு என்ன பாடுபட்டார். வசிஷ்டர் வாயால பிரம்ம ரிஷிஸ்துவம் ந சந்தேகா அப்படின்னு வசிஷ்டர் பிரம்ம ரிஷின்னு சொல்லணுங்கிறதுக்காக விஸ்வாமித்திரர் பட்ட பாடு. மேனகை கிட்டக்க விழுந்தார், ரம்பை கிட்டக்க விழுந்தார், திரிசங்கு கிட்டக்க விழுந்தார். அனுகிரகம் என்றேன்னு தபச விட்டார், கோபத்தில் தபச விட்டார், காமத்தில் தபச விட்டார். ஏன்னா ஒருத்தன் தன் பிரயாசையை கொண்டு
இல்லையா? அந்த தபஸில் மேலே போகணும்னா அதில் பல சோதனைகள் உண்டு. ஆனால் வால்மீகி ஒரு சாதனையும் பண்ணலே. ராமநாமத்தை பிடிச்சிருந்தார், குரு சரணத்தை பிடிச்சிருந்தார், எழுந்துக்கிறதே பிரம்மரிஷியாக தான் எழுந்துண்டார். இதுதான் நாம பிரபாவம், இதுதான் குரு கிருபே நாம பிரபாவம். அப்படிப்பட்ட வால்மீகியினுடைய ஆசிரமத்துக்கு நாரதர் வரார் திருப்பியும். அப்படிதான் ராமாயணமே ஆரம்பிக்கிறது. ஓம் தபஸ்வாத்தியாய நிரதம் தபஸ்வி வாக்வேதாம் வரும் நாரதம் பரிபப்ரச்ச வால்மீகிர் முனி புங்கவம் கோன்வஸ்மின் சாம்பிரதம் லோகே குணவான் கஷ்ட வீத்யவான் தர்மக்யஸ்ட கிருதக்யஸ்ட சத்யவாக்யோ திருடவ்ரதः சாரித்ரேன ச கோயுக்தः சர்வபூதேஷு கோஹிதः विद्वान् कः समर्थश्च कश्चैक प्रियदर्शनः आत्मवान् कोचितक्रोधः द्युतिमान् को न सूयकः कस्य बिभ्यति देवश्च जातरोषस्य संयुगे. வால்மீகியினுடைய ஆசிரமத்துக்கு நாரதர் ஏன் திருப்பி ஒரு தடவை வராருன்னா, அப்னா சாரிகா கருத்தி தற்கால முதல்ல இந்த குரு சிஷ்யனை பார்க்க வருவார். அது எதுக்குன்னா, முதல்ல அவனை சம்சாரத்திலிருந்து தூக்கிறதுக்கு. அப்புறம் திருப்பி ஒரு தடவை அந்த சிஷ்யனை பார்க்க வரார். எதுக்குன்னா, அவனை தன்னை மாதிரி பண்ணி அவனை கொண்டு ஒரு 10 பேரை உத்தாரணம் பண்றதுக்கு. ஒரு ஜோதியிலிருந்து எப்படி பல ஜோதியை ஏற்றி வச்சு விடலாமோ அதை போல குரு ஒருத்தனை கட்டாட்சம் பண்ணுவார். அப்புறம் அவன் என்ன ஆயிடுவான், இவரை மாதிரியே ஆயிடுவான். அப்புறம் இவன் ஒரு 10 பேரை கட்டாட்சம் பண்ணுவா, அவா ஒரு 100 பேரை கட்டாட்சம் பண்ணுவா. ஒரு மூல தீபத்திலிருந்து எப்படி 1000 தீபம் 1,00,000 தீபம் ஏற்றி வச்சு விடலாமோ அதை போல குருவுடைய கிருப்பை சிஷ்யன் மூலமா இப்படியே லோகத்துக்கு போயின்றிருக்கும். அதுதான் அப்னா சாரிகா. அதனால நாரதர் வந்தார். நாரதரை பார்த்து அவருக்கு பாத பூஜைகள்லாம் பண்ணி அவருக்கு சத்காரங்கள்லாம் பண்ணி கை குவிச்சு ஆனந்த பாஷ்பம் விட்டுண்டு வால்மீகி நாரதரை பார்த்து கேட்கிறார். என்ன கேட்கிறார்னா, இந்த லோகத்துல இப்போ இன்னைக்கு நாம் போய் பார்க்கிற மாதிரி ஒரு மகா புருஷனை சொல்லுங்க. நான் போய் பார்க்கணும் அவரை. இப்ப நான் போகணும்னா நான் போனா அவரை பார்க்கலாம், அப்படி இருக்கணும். சாம்பிரதம் லோகே, இந்த லோகத்துல இப்ப இருக்கணும் அந்த மகாபுருஷன். ஆனா இந்த கல்யாண குணங்கள்லாம் இருக்கிறவனா இருக்கணும். கோன்வஸ்மின் சாம்பிரதம் லோகே குணவானி, குணம்னா அப்படி இருக்கணும். அவங்கிட்ட எடுக்க 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 வந்துட்டே இருக்கணும். 24,000 ஸ்லோகத்தையும் குணவான்கிற ஒரு பதத்துக்கு அர்த்தமா போட்டுடலாம். குணவான் அப்படின்னு ராமரை போல யார் குணவான்? அந்த குணங்களுக்கு எங்க எல்லை? ராமாயணம் ஒரு சமுத்திரம்னு எடுத்துட்டோமானால் அந்த சமுத்திரத்திலிருந்து ராம குணங்கள்ங்கிற ரத்னங்கள் வந்துட்டே இருக்கு. எடுக்க எடுக்க மாளல, எடுக்க 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 வந்துட்டே இருக்கு. அதனால அப்படிப்பட்ட ஒரு குணவானா இருக்கணும். ஏதோ ஒரு குணம் இல்லை, 2 குணம் இல்லை, அவ்வளவு கல்யாண குணங்களுடையவும் எல்லையில்லாத ஒரு சாகரம் போல இருக்கணும். இதுக்கெல்லாம் வியாக்கியானம் என்றதை பெரியவாள்லாம் சொல்றா, ராமரால குணங்களுக்கு அழகா, குணங்களால ராமருக்கு அழகுனா, ராமரால அந்த குணங்களுக்கு ஒரு அழகு வந்து கொடுத்தான். குணங்களால ராமருக்கு பெரும்பாலும் எல்லா ஜனங்களுக்கும் அழகு குணங்களாலேம்பா. ஆனா ராமரோ எல்லாத்துக்கும் அப்பாற்பட்ட அகண்ட பிரம்மம். அது பக்தாளுக்காக அப்படிப்பட்ட குணங்களை எடுத்துட்டு வருது. சுஜன ஜீவன ராம சுகுண பூஷண ராம சுஜன ஜீவன ராம சுகுண பூஷண ராம சுஜன ஜீவன ராம புஜகபூஷண புதஜனவன ராம புஜக பூஷணார்ச்சித புதஜனவன ஆத்மஜவதித ஸ்ருதஜல்வன தசதுரகம சுஜன ஜீவன ராம சுகுணபூஷண ராம சுஜன ஜீவன பூஷணார்ச்சித புதஜனவன. புஜகபூஷணன்னா பரமேஸ்வரன் அர்த்தம். அந்த பரமேஸ்வரனே ராமகுணங்கள்ல மூழ்கி இருக்கார். நாரதர், தும்புரு, பிரகலாதன், சனகாதிகள் முதலிய பாகவதோத்தமாலாம் இந்த ராமகுணங்கள்ல தான் மூழ்கி இருக்கார். பிரம்மாவே உட்காந்து பிரம்மலோகத்துல பாகவத ராமாயணத்தை படிச்சுட்டு சரஸ்வதி கேட்டுன்னு இருக்கா. க்ஷீராப்தியில விஷ்ணு ராமாயணத்தை சொல்லி லக்ஷ்மி கேட்டுன்னு இருக்கா. கைலாசத்துல பரமேஸ்வரன் சொல்லி பார்வதி கேட்டுன்னு இருக்கா.
தேவலோகத்தில் இந்திரன் படித்து இந்திராணி கேட்டுன்னு இருக்கா. இப்படி எங்கேயுமே ராமாயணம் தான் கொண்டாடப்படுறது. புத ஜனாவன ஆத்மஜவல்தித ஸ்ருத சந்தன, இவ்வளவு கல்யாண குணங்களை அந்த அகண்ட பிரம்மம் இவ்வளவு கல்யாண குணங்களை பூஷிச்சுண்டு வருது. எதுக்குன்னா சுஜன ஜீவன, சாதுக்களுக்கு அதுதான் ஜீவனம். தவ கதாமிருதம் தப்த ஜீவனம் கவிபிரீடிதம் கல்மஷாபம், அதுதான் சாதுக்களுக்கு ஜீவனம். ராவண சம்ஹாரம் பண்றதுக்கு இவ்வளவு கல்யாண குணங்கள் எடுத்துன்னு வரணுங்கிற அவசியம் இல்லை. ஒரு சக்கரத்தை வைகுண்டத்திலிருந்து விட்டாலே ராவணம் போயிடுவான். அசுர சம்ஹாரத்துக்கு இத்தனை கல்யாண குணங்களை எடுத்துட்டு வரணுங்கிற அவசியம் இல்லை. இது ஹனுமான் கொண்டாடணும், சுக்ரீவன் கொண்டாடணும், லக்ஷ்மணன் கொண்டாடணும், பரதன் கொண்டாடணும், ஏன் ராமதாசர் கொண்டாடணும், துளசிதாசர் கொண்டாடணும், தியாகராஜர் கொண்டாடணும். இத்தனை சாதுக்கள் இதை ஆடி பாடி கொண்டாடணுங்கிறதுக்காக தான் பகவான் அவதாரமே பண்றான். அதனால குணவான்னா எடுக்க ராமகுணம் தானே, ராமாயணம் முழுக்க ராமகுணம் தானே. வீரியவானு அப்படிப்பட்ட பராக்கிரமசாலியா இருக்கணும், தர்மஜனா இருக்கணும், சத்தியசந்தனா இருக்கணும், அப்பேற்பட்ட வித்வானா இருக்கணும், பிரியதரிசனனா இருக்கணும், அவ்வளோ பேருக்கும் பிடிச்சவனா இருக்கணும், அப்படிப்பட்ட ரூபவானா இருக்கணும், குணவானா இருக்கணும், ஞானியா இருக்கணும். இவ்வளவு குணங்களும் கொண்ட ஒரு மகாபுருஷன் இப்ப இருக்கானா? சாம்பிரதம் லோகே 16 கல்யாண குணங்களை வால்மீகி கேட்கிறார். இந்த 16 கல்யாண குணங்களை கொண்ட ஒரு மகாபுருஷனை இப்ப நான் போய் பார்க்கிற மாதிரி இருக்கணும். இவர் சொல்ற கல்யாண குணங்களை எல்லாம் வைகுண்ட நாராயணன் தான் சொல்ல முடியும். ஒரு சாமானிய மனுஷன் கிட்டக்க சாம்பிரதம் லோகேனா லோகத்தில் இருக்கிற ஒரு மனுஷன் கிட்டக்க இத்தனை கல்யாண குணங்களையும் காமிக்க முடியாது. ஆனா இங்க வால்மீகி மெனக்கெட்டு கேட்கிறார், அப்படி ஒரு நரனை சொல்லுங்கோ. இதே ராமாவதாரத்துக்கு முன்னாடி கேட்டிருந்தா பதில் சொல்ல முடியுமோ முடியாதோ. ஆனா ராமாவதாரம் ஆகி இப்ப பட்டாபிஷேகம் ஆயிடுத்து. ராமர் பட்டாபிராமனா கொலுவிட்டு இருக்கார். இப்ப எப்படி கொலுவிட்டு இருக்காரோ அயோத்தியில, அத போல இந்த சமயத்துல தானே கேட்கிறார். அதனால தைரியமா சொல்றார், இக்ஷ்வாகு வம்ச பிரபவோ ராமோ நாம ஜனைஸ்ருதா நியதாத்மா மகாவீர்யோ த்யுதிமான் திருதிமான் வசீ. என்ன கேட்டேன்? நரனத்தானே கேட்டேன், ஒரு மனுஷனை சொல்லும் தானே கேட்டேன். இத்தனை கல்யாண குணங்களுடைய ஒரு மனுஷன் இப்ப இருக்கானான்னு தானே கேட்டேன். தாராளமா இருக்கான். கனிமானவ அவதாருளே கனிமானவ அவதாருளே கனிமானவ அவதாருளே கனிபூஜினடே ನಟದ ತ್ಯಾಗರ ಸೋಮನ ವ್ಯಾಳಕ್ಯೂ ಚರಾದಟೆ ಕನಿಮಾನವ ಅವತಾರುಡೆ ಕನಿ ಮ್ಯೂಜಿನಡೆ ನಟದ ತ್ಯಾಗರ ಸೋಮನ ವ್ಯಾಳಕ್ಯೂ ಚರಾದಟೆ ಮರ್ಮಮೆಲ್ಲ ಎಲ್ಬೇದನೆ ವನದ ಮನ ವ್ಯಾಳ கனி மானவாவதாருடை. தியாகராஜர் சொல்றார், இந்த அவதாரம் மனுஷ்யாவதாரம், இது மானவாவதாரம். ஏன் ராமன் இந்த அவதாரம் பண்ணினான்ங்கிற ரகசியத்தை உங்களுக்கு சொல்லட்டான்னு கேட்கிறார். கர்மகாண்ட மதா கிருஷ்டுலை பவ ககன சாருலை காசி ஜல்தக கனிமானவ அவதாருடை. திரேதாயுகத்தில் எல்லோரும் கர்மகாண்ட நிஷ்டர்களா இருந்தா, வெறும் கர்மாக்களை மட்டும் பண்ணிட்டு இருந்தாலே தவிர இந்த கர்மத்துக்கு பலனை கொடுக்கிற ஒரு ஈஸ்வரன் உண்டு அப்படிங்கிற ஈஸ்வர பிரதிபத்தி வரவே இல்லை. அவளுக்கு ஈஸ்வர பக்தி வரல, வெறும் வரட்டு கர்மாவை பண்ணிட்டு இருந்தாலாம். கர்மகாண்ட மதா கிருஷ்டுலை, கர்மகாண்ட மதர்களா இருந்தாலே தவிர அவ சித்தம் உபாசனை ஞானம்னு போகவே இல்லை. அப்படி இருக்கிறவாள தன் பட்சத்துல திருப்பணுங்கிறதுக்காகவே இந்த அவதாரம். ஏன்னா அவ எந்த தர்மத்தை அனுஷ்டிக்கிறாளோ அந்த தர்மத்தை அவளை விட ஸ்ரத்தையா அனுஷ்டிக்கிறார். இந்த அவதாரமே தர்மத்தை ஆச்சரணம் பண்ணி காண்பிக்க வந்த அவதாரம். தர்மத்தை சொன்னா போறாது, தர்மத்தை வேத ரூபத்தில் கொடுத்தா போறாது, தர்மத்தை தானே நடத்தி காண்பிக்கணும்னு வந்த அவதாரம். அதனாலதான் பிரத்யேகமா மனுஷ்யாவதாரம் பண்ணினார். இதுல தன்னை தெய்வம்னு காண்பிச்சுக்கவே இல்லை. இந்த அவதாரத்துக்கு ஒரு பெருமை என்னன்னா, மர்த்தியாவதாரஸ்மிக மர்த்திய சிக்ஷனம். ஒரு மனுஷனை திருத்தணும்னா மனுஷனா தானே வந்து மனுஷருக்காய் படாதனப்பட்டுன்னு மனுஷன் படக்கூடிய சிரமங்களை எல்லாம் தன்மையில போட்டுண்டு, ஆனாலும் அப்பவும் சத்தியத்திலையும் தர்மத்திலையும் பிறழாத ஒரு சரித்திரத்தை காண்பிக்கணுங்கிறது தான் இந்த அவதாரத்துடைய வைபவமே. அப்ப ரெண்டு தெரியறது ராமச்சரித்திரத்துல, தர்மமும் தெரியறது தெய்வமும் தெரியறது.
தர்மம் எப்படி தெரியறதுன்னா ராமச்சரித்திரமா தர்மம் தெரியறது, ராமனா அந்த தெய்வமே தெரியறது இல்லையா? வேதாந்தம் முழுக்க பிரம்மத்தை தான் பேசுறது, கர்மகாண்டம் முழுக்க தர்மத்தை பேசுறது. கர்மகாண்ட ராம சரித்திரத்தால் தெரிஞ்சு விடுறது, ஞானகாண்டமா இருக்கிற அந்த உபனிஷத் வேத்தியமா இருக்கிற பிரம்மஸ்வரூபம் ராமனா தெரிஞ்சு விடுறது. அங்க இப்ப ரெண்டுமே தெரிஞ்சு விடுறது. அப்ப ராமர் அப்படி ஒரு தர்மாச்சரணம் பண்ணினா இந்த கர்மகாண்ட நிஷ்டர்களா இருக்கிறவெல்லாம் என்ன பண்ணுவா, யாருடா இப்படி தர்மத்தை ஆச்சரணம் பண்றவன், யாருடா இந்த தர்மத்தை இப்படி பண்றவன் அப்படின்னு கொஞ்சம் அவ பார்வை ராமர் பக்கம் திரும்பி எடுத்துனா இந்த தர்மத்துக்கு பலன் கிடைச்சு கொடுத்து பிரம்மஸ்வரூபம் தெரிஞ்சுடும். அதனால அவரே இந்த தர்மத்தை ஆச்சரணம் பண்ணி காண்பிக்கிறார். ஏன்னா அப்படி தர்மாச்சரணம் பண்ணக்கூடியவர்கள் யார் இந்த தர்மாத்மா அப்படின்னு இந்த ராமருடைய சரித்திரத்தை சித்த பார்த்துட்டா இந்த தர்மத்துக்கு பலனான பிரம்மஸ்வரூபமே தெரிஞ்சு விடுறது. அதனாலதான் வேதவேத்தியே பரே பும்சி ஜாத்தே தசரதாத்மஜே வேத பிராச்சேத சாதாசீத் சாட்சாத் ராமாயணாத்மனா. வேதமே ராமாயணமா அவதாரம் பண்ணிட்டு அந்த வேத வேத்தியனான பரமபுருஷனே ராமனா அவதாரம் பண்ணிவிட்டார் அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமா பெரியவா சொல்றா. இதத்தான் அவருடைய அந்தரங்கம்னு தியாகராஜர் சொல்றார். இதுதான் அவனுடைய கருணாந்தரங்கம். இதுக்காக தான் இந்த மனுஷாவதாரம் பண்ணினான். இப்படி வால்மீகிக்கு நாரதர் சங்கேபமா ஒரு ராமாயணத்தை சொல்லிட்டு போயிட்டார். பாலகாண்டத்தில் பிரதம சர்க்கம் நாரதர் வால்மீகிக்கு சொல்லக்கூடிய சங்கேப ராமாயணம். பூர்ணமா ராமாயணத்தை சங்கேபமா அப்படி உபன்யாசம் பண்ணிட்டு போனார்னு சொல்லப்படாது, வால்மீகி ஹிருதயத்தில் பிரதிஷ்டை பண்ணிட்டு போனார்னு சொல்லணும். ஏன்னா தபஸ்வாத்தியாய நிரதம் தபஸ்வி வாக்விதாம்பரம் நாரதம், இதெல்லாம் நாரதருக்கு சொல்ற லட்சணங்கள். குருவுடைய பிரபாவத்தை சொல்லிட்டு தான் ராமாயணமே ஆரம்பிக்கிறது. குரு கிருபை இல்லாமல் பக்தி இல்லை, ஞானம் இல்லை, வைராக்கியம் இல்லை, எதுவுமே இல்லை. அந்த குரு ஒரு கடைக்கண்ணால ஒரு பார்வை பார்த்துட்டா இதெல்லாம் வந்துடும். அதனால தபஸ்வாத்தியாய நிரதம் வாக்விதாம் வரம் நாரதம். நாரதருங்கிற சப்தத்துக்கே என்ன அர்த்தம்னா நாராயணனை கையில பிடிச்சு கொடுக்கிறவர்னு அர்த்தம். நாரம் ததாதி இதி நாரதா. தீனமானவ ரக்ஷக தீனமான ரக்ஷக ஜெகதீஷ பேஷ சகாஷ தீனமான ரக்ஷக ஜெகதீஷ பேஷ சகாஷ ஸ்ரீநாரதநாத சரசீருக பிருக ராமனாகிய நாத பிரம்மம், அந்த நாத பிரம்மத்தில் சதா மொச்சன் இருக்கிற ஒரு பிரமரம் போல நாரதர். நாத சரசீருக பிருங்க நாரத. இது தியாகராஜர் கொடுக்கிற டெஃபினிஷன் நாரதருக்கு. வால்மீகியா இருக்கிறதையும் நாரதர் தான் குரு, தியாகராஜரா அவதாரம் பண்றதையும் நாரதர் தான் குரு. அதுக்கு தான் சொல்ல வரேன். இந்த அவதாரத்தில் இருக்கிற ஒரு ஒற்றுமையை பாருங்க. சங்கேப ராமாயணத்தை சொல்லிட்டு அப்படி நாரதர் கிளம்பினார். வால்மீகி ரிஷி ஆயிட்டார் இல்லையா? பரத்வாஜன்கிற ஒரு சிஷ்யனை வல்கல வஸ்திரங்கள்லாம் எடுத்துக்க சொல்லி அனுஷ்டான பாத்திரங்கள்லாம் எடுத்துக்கும்படியாக சொல்லிட்டு இப்படியே வால்மீகி நேராக தமசா நதியில் மாத்தியானிக ஸ்நானம் அனுஷ்டானம் பண்ணுறதுக்காக போகிறார். சிஷ்யன் கையில் வல்கல வஸ்திரங்கள்லாம் வச்சு நின்று இருக்கார். வால்மீகி இப்படியே நாலா பக்கங்கள்லையும் பார்க்குறார். சித்தமே ஒரு கவி ஹிருதயமாக எடுத்து, ரிஷி ஹிருதயம் கவி ஹிருதயமாக எடுத்து. பக்திக்கு ராசிக்க ரொம்ப தேவை. அதனால தான் பாகவதமே ரசிகாகா பாவுக்காகான்னு கூப்பிடுறது. எதையுமே ரசிக்க தெரியணும். ரசிக்கனா இருந்து அப்புறம் பாவுக்கனா ஆகணும். ரசிகாள்னா எதையுமே ரசிப்பா, ஆனால் பகவத் விஷயத்தை மட்டும் ரசிக்கிறது தான் பாவுக்காள். எல்லா ரசிகாலும் பாவுக்காள் கிடையாது, ஆனால் எல்லா பாவுக்காலும் ரசிகாள் தான். ரசனையும் பாவமாக மாறணும். புரியறதா? அப்போ இந்த இடத்துல வால்மீகியினுடைய ஹிருதயம் ரசபரிதமாக மாறிட்டு வருது. ஏன்னா ஆதி காவியம் பண்ண போறார் இல்லையா? கவிக்கு ரசனை ரொம்ப முக்கியம். அந்த ரசனையும் பக்திமயமாக இருக்கணும். यदि विश्रम सद्भक्ति विरति द्राक्षारस यदि विश्रम सद्भक्ति विरति द्राक्षारस नवरस युत कृति चे बजिल चे युक्ति त्यागरा जूनी की तरम नवरस युत कृति चे बजिल चे युक्ति जूनी की तरम रम सुग सुग मृग कलमु जत गूची मिल्लो सुख जयुदिरुडु वडु
விஷம சத்பக்தி விரத்தி திராட்சாரச நவரச இது அத்தனையும் எதுக்குன்னா சத்பக்தி. தியாகராஜரோட கீர்த்தனங்கள் இவ்வளவு இருக்குன்னு அவரே சொல்றார். யதி விஸ்ரமன எதுகை மோனை சொல் நயம், அந்த பதாலங்காரம் அப்படியே அந்த தியாகராஜ கீர்த்தனங்களை சொல்லெல்லாம் விளையாடும். பாலகனகமய சேல சுஜன பரிபால ஸ்ரீரமாலோல விதிருத சரஜால சுபத கருணாலவால கணநீல நவ்ய வனமாலிகா பரணயேல. இதெல்லாம் புத்திபூர்வமா யோஜனை பண்ணி எழுதி டியூன் போட்ட கீர்த்தனம் கிடையாது. அப்படியே ஹிருதயத்திலேருந்து பாவ ராக லயமும் பொங்கி வரும். அப்படியே சிவாதி ஷண்மதமுல கூடமுலன் 33 சுர தரங்கமுல பாவம் புல நெருகி பாவராகலயாதி சௌக்கியமு செஞ்சிர யோல் கலிகி நிரவதி சுகாத்துலை தியாகர துலை நவ. இந்த கீர்த்தனத்தில் பாகவத ராமாயண கீதாதி ஸ்ருதி சாஸ்திர ஷட்மதம் இது அத்தனையுடைய ரகசியமும் இது அத்தனுடைய தத்துவமும் எல்லாம் பாவ ராக லயத்தோடு அப்படி பொங்கி வரும் ஹிருதயத்தில் இருந்து. இதுக்கு ஒன்றும் பிரயாசம் கிடையாது. அதனால தான் காலத்தை தாண்டி நிற்கிறது இந்த கீர்த்தனம். அதுவும் அவளுடைய புத்திபூர்வமாக பாடலை, ஹிருதயத்திலேருந்து பகவானிடத்திலிருந்தே வருது. நிகம சிரோத்தமு கல்கின நிஜவா குலதோ ஸ்வரசூத்தமுதோ. அதில் இருக்கிற வாக்கு, அதில் இருக்கிற பதம், அதில் இருக்கிற ஸ்வரம் இதெல்லாம் ராமன் கொடுக்கறது. என்னுடைய புத்தி இல்லை, என் புத்தி இல்லை, இந்திரியங்கள் இல்லை, மனசு இல்லை, உள்ளிருந்து ராமனே கொடுக்கறதுங்கிறார். வால்மீகி இப்படியே பார்க்குறாரு இல்லையா. 2 பட்சிகள் கொஞ்சின்னு இருந்தது, அது ஒரு வேடன் பார்த்தான். அந்த பட்சிகளை பார்த்தா அப்படியே ஆனந்தமாக பார்த்துன்னு இருக்கார். அந்த வேடன் எப்படி பார்க்குறான்னா நமக்கு இன்னைக்கு ஆகாரமாச்சுன்னு பார்த்துன்னு இருக்கான். ஆனால் ஒன்று கவனிக்கணும், இவரே வேடனாக இருந்துதான் இப்போ மகர்ஷி ஆயிருக்கார், அதையும் கவனிக்கணும். இவரும் இந்த காரியத்தை பண்ணிட்டு இருந்தவர் தான். அந்த வேடன் ஒரு பட்சியை அடிச்சுட்டான், அதுக்கு கிரௌஞ்ச பட்சின்னு பேர். அந்த பட்சியை அடித்த உடனே வால்மீகிக்கு ஹிருதயத்தில் அப்படியே தக தக தகன்னு ஒரு கோபம் வந்தது. அந்த வேடன் அப்படியே பார்த்தார், கண்கள் அப்படியே சீறி பொங்கிறது. என்னமா இந்த ஒரு அழகான அந்த மிதுனத்தில் ஒரு பட்சியை அடித்து இன்னொரு பட்சிக்கு தாழாத வேதனையை கொடுத்துட்டாங்கிற கோபம் வருது. மானிஷாத பிரதிஷ்டாந்தம் அகமஹா சாஸ்வதி சமகா யத்க்ரௌஞ்ச மிதுனாதேகம் அவதி காமமோகிதம். ஹே வேடா, நீ ரொம்ப காலம் ஜீவிச்சிருக்க மாட்ட. அந்த 2 பட்சிகளில் ஒரு பட்சியை அடித்து இன்னொரு பட்சிக்கு எவ்வளோ வேதனையை கொடுத்துட்டே நீ ரொம்ப சீக்கிரம் போயிடுவே. மா அகமஹா சாஸ்வதி சமா, நீ ரொம்ப காலம் ஜீவிச்சிருக்க மாட்டேன்னு சொன்னார். அப்படியே கிளம்பி விட்டார். மாத்தியானிக ஸ்நானம் முடிஞ்சு ஆசிரமத்துக்கு கிளம்புறார். அப்போ தான் வால்மீகிக்கு தோன்றது, ஒரு வேடன் தன்னுடைய காரியத்தை தானே பண்ணினான், அவனுடைய அன்றாடம் தானே அது. இன்னொன்று நம்மளும் இந்த காரியத்தை தானே சகஜமாக பண்ணிட்டு இருந்தோம் ஒரு காலத்தில். அந்த வேடனை பார்த்து எனக்கு ஏன் கோபம் வரணும்? அந்த கோபம் ஏன் ஒரு சாபமாக வரணும்? அந்த சாபம் ஏன் ஒரு ஸ்லோகமாக வரணும்? யாராவது பாடிண்டே திட்டுவாள், யாராவது ஒருத்தரை சபிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்லோகத்தை பண்ணிட்டு இது என்ன சந்தஸ், வசந்த திலக்காவா, சார்தூல விக்ரீடத்தா, இது அனுஷ்டுப்பான்னு பார்த்துட்டு ஸ்லோகங்கள்லாம் பண்ணி கிராமர்லாம் சரியாக இருக்கா, இப்போ உன்னை திட்டுறேன் அப்படின்னா திட்டுவா. சாப்பம் வந்து கொடுத்தனா கேஷுவலாக சொல்லிட்டு போயிட மாட்டாலோ இல்லையா? நீ அல்பாயுசில் போயிடுவேன்னு சொல்லிட்டு போகிறதுக்கு எதுக்கு ஸ்லோகம் பண்ணணும்? இங்கே அப்போ இது சாமானிய ஸ்லோகம் இல்லை, இதுதான் வால்மீகியுடைய வாக்கிலிருந்து வந்த முதல் வால்மீகி ராமாயண ஸ்லோகம், மங்கள ஸ்லோகம். நமக்கே ஒன்று தோணும், வேடுவனை திட்டுறதுக்காக வாக்கிலிருந்து வந்த ஸ்லோகம் எப்படி மங்கள ஸ்லோகம் ஆகும்னா அந்த ஸ்லோகத்தை அன்வயம் பண்ணி பார்த்தா புரியும். மானிஷாத அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஸ்ரீனிவாசா அப்படின்னு அர்த்தம். மாங்கிற சப்தத்துக்கு ஸ்ரீன்னு அர்த்தம் உண்டு. அகமஹா சாஸ்வதி சமாக, நீ பல காலம் உன்னுடைய கீர்த்தி தாழாத கீர்த்தியோட நீ லோகத்தில் சௌக்கியமாக இருக்கணும். பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம். எதனால கிரௌஞ்ச மிதுனாதேகம், கிரௌஞ்ச பட்சிகளுடைய மிதுனம்னு ஒரு அர்த்தம் உண்டு. ராட்சச ஜோடின்னு ஒரு அர்த்தம் உண்டு. கிரௌஞ்சம்னா ராட்சசம்னு சொல்லலாம். கிரௌஞ்ச மிதுனம்னா ஜோடி. ராட்சச ஜோடியா இருக்கிற ராவண மண்டோதரிங்கிற ஜோடியில ராவணன்கிற கிரௌஞ்சத்தை அடிச்சு அதனாலே தாழாத கீர்த்தி உடையவனா நீ இருக்கணும்னு இது அவர் அறியாத ஒரு வாக்கிலிருந்து வந்த மங்கள ஸ்லோகம். இவர் ஆசிரமத்துக்கு போறார், பிரம்மா பிரத்யக்ஷமாயி பிரம்மா சொல்றார், வால்மீகி இது ஒரு வேடுவனை சபிக்கிறதுக்காக வந்த ஸ்லோகம் இல்லை, நீ பண்ண போற ஆதி காவியத்துக்கு இதுதான்ப்பா மங்கள ஸ்லோகம். அதனால ராமஸ்ய சரித்தம் கிருஷ்ணம் குருத்வம் ரிஷிசத்தமா, நீ ராமனுடைய சரித்திரத்தை பண்ணு. இந்த இந்த காவியம் உன்னாலதான் லோகத்துக்கு கிடைக்கணும்னு பகவானுடைய நியமனம். இவருக்கு ராமான்னு சொல்ல வரல,
ஆனால் ராமாயணம் ஒன்றார் இவர். ஏன்னா படித்து சம்பாதிச்சுக்கிற ஞானம் பரிமிதமாக இருக்கும், கிருப்பையால் வர ஞானம் அபரிமிதமாக இருக்கும். அதைத்தான் தியாகராஜரும் சொல்கிறார், நிகமசிரோத்தமுகல்கின நிஜவாக்குலர்னு எழுத்தானியும் கையை வச்சுட்டு எழுத உட்காண்டா போதும், உன்னிடத்திலிருந்து ஈஸ்வர கிருப்பையால் வாக்குகள் தானே வரும் அப்படின்னு இந்த இடத்துல ஆச்சரியமாக சொல்கிறார். ததுபகத சமாச சந்தியோகம் சமமதுரோபனதார்த்த வாக்கியபத்தம் ரகுவர சரிதம் முனிப்பிரணீதம் தசசிரசவதம் நிஷாமயத்வோ. வால்மீகி எழுத உட்காண்டார், அவ்வளோதான். பதங்களும் அலங்காரங்களும் அதற்கு உண்டான என்ன கிராமர் உண்டோ, என்னென்ன அலங்காரங்கள், என்னென்ன சொல்லு, எப்படி என்னென்ன பாவங்கள் எல்லாம் தானே வரதான் ஹிருதயத்தில் இருக்கு. அப்படித்தான் இன்னைக்கு தியாகராஜருக்கும் கீர்த்தனம் வருது. முதல் கீர்த்தனம் எப்படி வால்மீகி வாக்கிலிருந்து முதல் ஸ்லோகம் அது பகவத் கிருபையால் பகவான் தூண்டி விடுறான் இல்லையா, அதை போல் இன்னைக்கு தியாகபிரமம் ராமபிரமத்துக்கிட்ட உட்காண்டிருக்கார். நான் பாடுறேன்ப்பா அப்படிங்கிறார். ராமபிரமம் சொல்கிறாரு, என்னடா பாட போகிறேன்? நான் பாடுறேன்ப்பா, எனக்கு உள்ள இருந்து வருது அப்படி. சுகனுதாய தீனபல்தவே நமோ நமோ சகல லோகதயாசி அனிஷோ நமோ நமோ ராகவ கணீஷம் நமோ நமோ ராகவ நாகராஜபல நமோ நமோ தியாகராஜ நாயகாய அனிஷோ நமோ நமோ ராகவாய நமோ நமோ ராகவாய. எடுத்த எடுப்பிலேயே ரொம்ப ஆச்சரியமான கீர்த்தனம் அது. ஒரு குழந்தை பாடுற கீர்த்தனமா அது? அப்படி ஒரு ராமபக்தி உள்ள பிரகாசிக்கிறது, உள்ள சம்ஸ்காரமாக உள்ள உட்காண்டிருக்கு, அது தானே பிரகாசிக்கிறது. ஒரு இந்த இப்போ கூட பார்க்கலாமே, ஒரு சில குழந்தைகள் ரொம்ப நல்லா பாடுறதுன்னா அதுக்கு கிளாஸ் சேர்த்து விட்டு அந்த பாட்டு வரணுங்கிற அவசியமே இல்லை, தானே பாட வந்துவிடும். சம்ஸ்காரமாக ஒரு சில லௌகீக காரியங்களே சம்ஸ்காரமாக வெளிப்படுறதுங்கிறத பக்திங்கிறது ஈஸ்வர கிருப்பை, உள்ளிருந்து பகவான் தூண்டி விடுறான் அந்த பக்தி. சுகனுதாயன்னு ஆரம்பிக்கிறார். ஒரு குழந்தை பாடுற கீர்த்தனம், அப்படி ஒரு கால் பல பேர் பாடுற கீர்த்தனங்களெல்லாம் மனசில் வச்சுண்டு அந்த வார்த்தைகளெல்லாம் போட்டு ஒரு கீர்த்தனம் பண்ணியிருந்தா கூட இப்படி ஒரு கீர்த்தனம் பண்ணியிருக்க முடியாது. அவர் சொல்றார், சுகனுதாய், சுகர் ஒன்று கொண்டாடுறாரே ராமா அப்படிங்கிறார். இந்த வால்மீகி கொண்டாடுறார், நாரதர் கொண்டாடுறாருங்கிறது விஷயம் இல்லை. பாகவதத்தில் ஸ்ரீ சுகர் ராமாவதாரத்தை கொண்டாடுறார். ஸ்ரீ சுகர் ராமாவதாரத்தை சொல்றதே நிரஸ்த சாமியாதிசயேன ராதசா அதிக சாமிய விமுக்த தாம்னஹாங்கிறார் ஸ்ரீ சுகர். இந்த ராமாயணத்துக்கு ஈடா ஒரு அவதாரம் இல்லை, ராமாயணத்துக்கு மேலா ஒரு அவதாரம் இல்லை. அப்படிப்பட்ட பரம கிருஷ்ண ரசிகரா 90 அத்தியாயங்களில் தசமஸ்கந்தத்தில் கிருஷ்ண வைபவத்தை கொற்ற ஸ்ரீ சுகர் இங்கே ராமாவதாரத்தை சொல்கிறது இதுக்கு ஈடா ஒரு அவதாரம் இல்லைன்னா அதுதானேடா ராமா உனக்கு பெருமை. சுகனுதாய தீன பல்தவே நாகராஜ பாலனாய தியாகராஜ நாயகாய. கடைசியில் தியாகராஜ நாயகாயன்னு முத்திரை வச்சு முடிக்கிறது. அழகழகான லலிதமான பதங்களால் பண்ணப்பட்ட ஒரு கீர்த்தனம். ஆனால் உள்ளே இருக்கக்கூடிய அந்த சாநித்தியம், அந்த கீர்த்தனத்தில் இருக்கக்கூடிய பாவத்தை பார்த்தா அற்புதமாக இருக்கு. ராமபிரமத்துக்கு மெயினிஸில் இருக்கிறது ஆனந்த பாஷ்பம் விட்டு தியாகராஜனை கட்டிண்டு ராமபிரம்மம் சொல்கிறார், எனக்கு அப்புறம் இந்த ராமனை யார் பூஜை பண்ண போகிறாளோன்னு நினச்சிட்டு இருந்தேன். நம்ம பரம்பரையாக நம்ம பெரியவாளாம் அப்படி ஆராதனை பண்ண மூர்த்தியாச்சே. யார் இந்த ராமனுக்கு பாராயணம் பண்ணுவா? யார் இந்த ராமனுக்கு சீதா கல்யாணம் பண்ணுவா? யார் இந்த ராமனுக்கு லட்சார்ச்சனை பண்ணுவா? யார் இந்த ராமனுக்கு நித்தியோத்சவ பக்ஷோத்சவ மாசோத்சவங்கள்லாம் பண்ணுவான்னு நினச்சிட்டு இருந்தேன். தியாகு என் வயிற்றுல பால வாத்தடா, நீ வந்துட்ட, நீ இருக்கே, நீ இந்த ராமனை நீ பார்த்துப்ப அப்படின்னு இறுகி கட்டிண்டார் அப்படின்னு வருது. இதுதான் வால்மீகிக்கு வந்த முதல் ஸ்லோகம். வால்மீகியாவே அவதாரம் பண்ணின தியாகராஜருக்கும் முதல் கீர்த்தனம் அப்படிங்கிறதோடு இன்னைக்கு பூர்த்தி பண்ணிப்போம். பவமான சுதுடு பட்டு பாதாரவில்த முலகு நீனா உபமுலகு நித்ய ஜய மங்கள ராஜீவ நயன தியாகராஜ வினுதமை நிநாம ரூப முலகு நித்ய ஜய மங்களம்
மங்களம் கோசலேந்திராய மகனீய குணாதயே சக்கரவர்த்தி தனுஜாய சார்வபௌமாய மங்களம் जानकीकांत स्मरणं सद्गुरु महाराज की आंजनेय स्वामिना राम 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 राम